ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் 3 நீங்கள் பார்த்துக்கொண்டு சுதி டிவி. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மே 1 உழைப்பாளர்கள் தினம். இந்த ஸ்பெஷல் டேயில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை அல்டிமேட் ஸ்டார் தலையோட பிறந்தநாள் இன்றைக்கி செலிப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஒரு ஃபேமஸான தேட்டர் ரோஹிணி தேட்டரில் இருக்கும். ஸோ அங்கே வந்து பெரும்பாலான ரசிகர்லாம் வந்துட்டாங்க. செலிப்ரேஷன்ஸை பார்க்கலாம் வாங்க. Happy birthday, Tala. Wish you many more happy returns of the day, Tala. நாங்கள் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு ரசிகனா இல்லை, ஒரு நல்ல மனுஷனுக்கு ரசிகனா இருந்திருக்கிறோம். இப்போ இங்கே கூடி ஒரு கூட்டமும் ஒரு நடிகனுக்கு சேர்ந்த கூட்டம் கிடையாது, ஒரு நல்ல மனிதனுக்கு சேர்ந்த கூட்டம். மழை வந்தா மயிலாடும், தலை வந்தா இந்த தமிழ்நாடே ஆடும். தலை என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தலையே சரணம், எதிர்த்தால் மாறணும். நாங்க விக்கு வச்ச விஜய் ரசிகர் இல்லடா, வெள்ள முடியோட மாசா நடிக்கிற தலை ரசிகர்டா. ஹாப்பி பர்த்டே தல. மனித கடவுள் அஜித் குமார். ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே தல. ப்ரிப்பேர் பண்ற தலைக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு. படம் வந்து 500 நாள் வச்சு 1000 நாள் வச்சு 1000 கோடி கலெக்ஷனு. கலெக்ஷன்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. ப்ரொடியூசர்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை படத்தில் கலெக்ஷனுன்ட்டு. ஹாப்பி பர்த்டே தலை. இன்றைக்கி உங்கள் மே 1 உங்கள் பர்த்டே கடவுளுக்கே தெரியுது. அதனால தான் உழைப்பாளர் தினத்தை அன்றைக்கி உங்களை வந்து பிறக்க வச்சுருக்காங்க. ப்ரொடியூசர் சொல்லிட்டாரா அது 100 கோடி சொல்ல ப்ரொடியூசரே மறுநாளே வந்து நிற்பான். லாஸ்ட்டுப்பா வந்து போங்கப்பா, விஜய் வரவே மாட்டாருப்பா. என்னமோ சொன்னாங்களே, நாங்கள் வந்து 364 நாள் கொண்டாடினா நீங்கள் 164 அப்படின்னு அம்பா பைரவா போட்டாங்க பார் தேட்டரில். எங்கே சன் டிவின்ற தேட்டரில் போட்டாங்க. எங்க கிட்ட இந்த ஜோக்கெல்லாம் காட்டவே கூடாது. நீ படம் டைட்டிலே தெரியாம எந்த படம் போட போறாங்கன்னே தெரியாம தலைக்காக மட்டும்தான் இந்த கூட்டம். ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் வந்து 11 கோடி எடுத்துட்டு 4வது நாள் கலெக்ஷன் 100 கோடியை முடிக்கிறது விஜய் படமா மட்டும்தான் இருக்கும். ஒரு கணக்கு விவரம் கூட தெரியாதவங்களா இருந்து அவங்கள முட்டாளா இருந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ். அவர் மனித கடவுள், அவர் வந்து ஒரு மேஜிக் மேன். எதுக்காக அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து பெரிய இடம் காட்டணும்னா, தன்னை வந்து பெரியவனா காட்டிக்கணும்னா, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது. நான் வந்து நல்லது செய்கிறேன் கெட்டது செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் வராமல் அவரோட ஒர்க்கில் மட்டும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு எங்களெல்லாம் மகிழ்விச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளே இருப்பார். அவரோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேரும் ரசிகர் மன்றம் வச்சு எல்லாத்துக்கும் ரசிகர் மன்றத்து காசுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செலவு பண்ணி பேனர் வச்சு கட் அவுட் வச்சு எல்லாத்துக்குமே நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க. ஆனால் தலை ரசிகங்க ஒவ்வொருத்தருமே அப்படி யாருமே இல்லை. கேட்டேன் 3 நாள் 100 கோடி 4 நாள் 100 கோடின்றாங்க. ப்ரொடியூசர் வந்து விட்டு அழுகுறோம். நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. எந்த ஒரு ப்ரொடியூசர் கேளுங்க, இங்கே நாங்கள் செத்துடுறோம். படம் நடிச்சிருக்காரு. ஒரு படத்துக்கு கூட நெக்ஸ்ட் ஒன்று எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் வீட்டு வாசலில் நின்னதில்லை, ப்ரொடியூசர் வாட்டு விசில் நின்னதில்லை. ஹாப்பி பர்த்டே தலை. தன்னம்பிக்கையின் மறுவருமான தலைக்கு முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
எங்களுக்காக யோசிக்கிற ஒருத்தங்க தலை. அவன் படம் வந்தா வரட்டும், தலை படம் வந்தா மிரட்டும். எங்கள் அண்ணன் அஜித்குமார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தலை. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலை. இது வரைக்கும் நம்ம தலை பர்த்டேவோட செலிப்ரேஷன் நம்ம ரோஹிணி தேட்டரில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா கீழே பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் பை பை ஃப்ரம் ஆத்ரி.